வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கதைக்கு வந்தேன். என்னென்னு சொன்னால், அர்ஜுனா அண்ணா சம்பந்தமாக இந்த ஒரு சில நாயல் செய்த வேலையை தான் நான் கதைக்க போகிறேன். நான் வந்து இப்போ ஒரு 3 நாளாக நான் வீடியோ ஒன்றும் போடையில, ஃபோனே பார்க்கல. என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு தம்பி பொடியன் ஒருத்தன் செத்து போனான். அந்த துர்க்கத்தில் நான் வந்து இந்த விஷயங்களில் நான் ஈடுபடையில. இன்றைக்கு தான் அதெல்லாம் முடித்து வெளி வந்தோன்னா இந்த போனை பார்த்தேன் இப்படி ஒரு விஷயம். ஓகே, இவைகளுக்கு பதில் சொல்ல நான் தம்பி. சரி, அர்ஜுனா நான் தம்பி கடமைப்பட்டிருக்கிறேன். டேய், என்னையும் விமர்சிக்க வலிக்கிட்டியலண்டா சாவடிக்கிற அளவுக்கு நான் விமர்சிப்பேன். சரியா, என்ன டைம் நல்ல இதுகள் இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால், ஒரு மனுஷன் கெட்டது செய்தானண்டா கூட அவனுக்குரிய ஒரு சில மரியாதை இருக்கும். சரியா, அது இல்லாமல் உருவ பொம்மை வச்சு எரிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீர்கள் என்று சொன்னால், சரியா, நீங்கள் வந்து ஒரு கேவலங்கட்ட அரசியல்வாதிகள்ன்றதாண்டா உண்மை. சரியா, இதில் இந்த வீடியோ ஒன்று போடுறோம், பார்த்துட்டு வாங்க. பேரணி மெதுவாக கச்சேரி நோக்கி ரைட், பார்த்துருப்பீள். இதில் போன பொம்பளைகளில் இருந்து ஆம்பளைகள் வரைக்கும் ஒருதான் ஒழுங்கான விவசாயியாக இருப்பானோண்டு கேளுங்க. ஒரு விவசாயம் அறுவடை பண்ணி ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு பிடி நெல் கொடுத்துருப்பானோண்டு கேளுங்க. சரியா, இது நான் சொல்ல வர்றது கிளிநொச்சி மக்கள் என்று சொல்ல மாட்டேன். கிளிநொச்சியில் இப்படி இந்த குறைச்செயல், ஒரு அறம் இல்லாத ஒரு செயல் செய்கிற வன்முறை கும்பல். சரியா, இது ஒரு வன்முறை கும்பல். இந்த கும்பல் வந்து இப்படி செய்யக்குள்ள நின்று பார்த்தோன்னு இருந்தால் அந்த போலீஸ் தவறு. சரியா, நாளைக்கு நாங்களும் எரிப்போம். இதே போல் இதில் நிற்கிறார்கள்ட்ட உருவப்பொம்மையும் நாங்களும் எரிப்போம். சரியா, ஒரு உருவப்பொம்மையை செஞ்சு ஒரு முட்டியை போட்டு அவற்றை பேரை சூட்டி கொளுத்துறதுகளுக்கு வந்து இன்றைக்கு நான் பதில் சொல்லணும். இப்படித்தான் நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் நாங்களும் தயார். சரியா, நாங்கள் வந்து வப்பன் சுப்பனாக இருக்கிறவனுக்கு வப்பன் சுப்பனாக இருந்து காட்டுவோம். சரியா, நல்லவர்களுக்கு நல்லவர்களாக இருந்து காட்டுவோம். நீங்கள் சரி, அந்த தண்ணி பிரச்சனை, ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை எடுத்து இவர் கதைச்சிட்டேன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாம். இல்லை அந்த டிசீஸ் மீட்டிங் நடக்கிற அந்த தலைமைப்படத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்து நீங்கள் அதுக்கான ஒரு சரியான முடிவைத்தான் எடுக்கலாம். டேய், ஒரு தமிழன் உருவப்பொம்மை எரிப்பியலாடா நாயலே. நான் கேட்குறேன்டா, நாயலண்டா இருந்தால் பேசினேன்டாக்காண்டி தானே நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். நானும் கேட்குறேன்டா நாயலே. சரியா, கிளிநொச்சி மண்ணில் இருக்கிற தருதலையல்னு தான் சொல்லுவேன் உங்களை. நான் ஒட்டுமொத்த மக்களை சொல்ல மாட்டேன். கிளிநொச்சியில் என்னையை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்ற குணம் தெரியும். சரியா, இதில் ஒரு 30, 40, 50 பேர் போய் செய்த செயல்காரருக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். சரியா, நீங்கள் போய் ஒரு தமிழருக்கு ஒரு தமிழன்ற உருவப்பொம்மையை வச்சு தான் பேரண்டு சூட்டி பாய்க்கரிசி போட்டு எரிக்கிற ஆக்கலன்னு சொன்னால் அதுக்கு பின்புல மாறன்னு சொல்லவா? இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்து பறிபோயிடும், தங்களுடைய உழைப்பு பறிபோயிடும், தங்களுக்கு பிறகு தங்களோட புள்ள குட்டிகள் அரசியலுக்குள்ளே இருந்து சம்பாதிக்கலாண்ட யோசிக்கிற நாயல் இருக்கு தெரியுமா? அந்த நாயல்கிட்ட ஏவல்ல வந்த ஆக்கள்லாம் உபயல் உண்மையிலேயே என்னத்துக்கு வந்துருப்பினவன் என்னால் உணர முடியும். நான் அதையும் சொல்கிறேனே,
ஒரு சோத்து பாசலுக்கும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்தால் கூட உங்களை ஏற்றி திருப்பி அனுப்புகிறாங்களோ தெரியாது. ஒரு சோத்து பாசலுக்கு வந்த கும்பலாத்தான் இருப்பியல் நீங்கள். சரியா? என்ன காரணம்னு சொன்னால் ஒரு 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 தெளிவில்லை. எவன் உண்மையாக அரசியல் செய்கிறான், எவன் பொய்யா அரசியல் செய்கிறான், ஒரு தெளிவில்லை, சிந்தனை. இன்னும் ஒரு சிலரை பார்த்தேன். சரியா? அந்த அந்த அது வந்துடும். அது தமிழர்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு, சரியான ஒரு இயல்பான ஒரு சந்தோஷ பண்பு எப்படி வருமென்று சொன்னால், ஒருதனுக்கு நாங்கள் சுற்றி வேறு யாக்கள் யாரும் ஆதங்கத்தை தெரியப்படுத்தக்குள்ள எங்கள்கிட்ட இருக்கிற ஆதங்கத்தை சேர்த்து எறிகிறது. வெளுத்து தள்ளி விடுவோம்ட்டு எறிகிறது. அது என்ன டைம் பெறும். எனக்கு பிடிக்காத ஒருதனை நான் விமர்சிப்பேன். அது என்ற ஒரு சுயநலமாக நான் கருதுவேன். அதை சரியா? எனக்கு பிடிச்ச மனுஷரும் சரி, பிடிக்காத மனுஷரும் சரி, நான் ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஆனால் இந்த 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 வடக்கு மாகாணத்தில் நீங்கள் இந்தளா பேரும் செய்தது ஒரு ஒரு அறம் இல்லாத ஒரு செயல். சரியா? ஒரு கேவலங்கட்ட செயல். ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழனாய் நீங்கள் ஒரு நல்லது செய்யாமல், ஒரு 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 இணக்கப்பாடு இல்லாமல், நீங்கள் தமிழனுக்கு தமிழன் ஒரு தமிழன் துரோகி ஆகிற இதில் தான் ஒரு உருவப்பொம்மையை நீங்கள் எரிச்சியல் பாருங்க, அந்த பேரை சொல்லி வைக்கரிசி எல்லாம் போட்டு. இதில் இன்னும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவும் செய்தது அந்த ஆளுக்கு இந்த திருஷ்டி பூசணிக்காய் கழிச்சு விட்ட மாதிரி, திருஷ்டி பூசணிக்காய் உடைச்ச மாதிரி அந்த ஆள் மாகாண சபை எலெக்ஷனில் வெல்றத நீங்கள் பூசணிக்காய் சுற்றி அந்த ஆளுக்கு திருஷ்டி கழிச்சு விட்டுருக்கிறீங்களன்று தான் நான் சொல்லுவேன் அண்ணாவுக்கு. சரியா? அண்ணா ஒரு உதாரணத்துக்கு என்னடா இந்த சனம் செய்துட்டு இப்படின்னு சொல்லி அண்ணா ஃபீல் பண்ணினால், அர்ஜுனா அண்ணா தம்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு நாவூர் இருந்தது. சரியா? அந்த நாவூரை துடைச்செரிச்சிருக்குன்னு நினச்சிட்டு போய்கொண்டிருக்கணும். அதோட சேர்த்து 3 நேரம் பூண்டு துப்பிட்டு போகணும். சரியா? நீங்கள் யோசிக்காதீங்கண்ணா, இதுகள் எல்லாம் ஒரு தரதல கும்பல்கள். இதுகள் இந்த அதில் நின்றதுகளை பாருங்க. ஒரு சிலருக்கு ஏண்டா வந்தவன்ட்டு தெரியாது. ஒரு சிலர் தான் அதை மெயின்டைன் பண்ணி வந்திருக்கணும். நாங்கள் நினைச்சாலும் இங்கே ஒரு பெரிய ஒரு கும்பலை கொண்டு போகலாம். ஒரு பஸ் அங்கட கிராமத்துக்கு விட்டுட்டு ஏறுங்கொண்டு சொன்னால் முழுக்கல் ஏறி வருங்கள். என்ன இது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறோக்காண்டி கண்டிப்பாக வருங்கள். அப்படி கொண்டு வந்து இப்படி விட்டு தான் இந்த வேலை செய்திருக்கிறாங்க, நாய் வேலை. சரியா? அடுத்தது பிறகு தட்டி கொண்டு போனேன் அர்ஜுனா அண்ணா அந்த மக்களை நாய் என்று பேசி விட்டார். அடே, ஒருதன் ஒரு என்ன கருத்தை வச்சு என்னத்தை நோக்கி அந்த கதையை சொன்னான்னு சிந்திக்க தெரியாத உங்களையெல்லாம் நாய் என்று தாண்டா சொல்லலாம். சரியா? மற்ற இன்னும் ஒரு தடவை பார்த்தேன், வீட்டில் இருந்து கொண்டு ஒரு மொட்டை உண்டு வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்யுதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தனக்கு பழைய அவர் எதுவும் அர்ஜுனா எதுவும் விமர்சிச்சிருந்தா அந்த பழைய கோபத்தை இந்த கட்டத்தில் தீக்க நிற்கிது அடுத்த நாய் உண்டு. சரியா? நாய் என்று சொன்னால் நன்றியுள்ள மிருகம். அப்போ நீங்களெல்லாம் நன்றி இல்லாத மிருகமா? என்னையும் ஒருத்தன் நாய் என்று பேசிட்டாண்டு வைங்க உண்டாப்பா, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். ஏன் தெரியுமே, நான் நன்றி உள்ளவன். 4 காலில் திரியும் நாய் நன்றி உள்ளது. சரியாடாப்பா? வீட்டில் நீங்களெல்லாம் என்னத்திலேடா சோறு வைக்கிறீர்கள் நாய்க்கு? சோத்த நாய்க்கு என்னத்திலேடா வைக்கிறீர்கள்? அப்படித்தாண்டா உங்களோட கதைக்கோணும். எனக்கு அவ்வளவு கோவம் இந்த வீடியோ பார்த்தோன்னு. சரியா? நாங்கள் சோத்தை நாய்க்கு வைக்கிறோன்னா நாங்கள் சாப்பிட்ற கோப்பையிலையும் வைப்போம். சரியா? நீங்கள் என்னத்திலேடா வைக்கிறீர்கள்? இல்லைண்டா நீங்கள் கீழால் போகிறத திண்டுட்டு போண்டு அதான் நாயன்னு சொல்லிருக்கிறீங்களாடாப்பா இவ்வளோ நாளும். அந்த ஆள் நாயன்ற ஒரு வசனம் சொல்லிட்டேன்னு சொன்னால் இவ்வளவு எதிர்ப்பு வைக்கிறீர்கள்னு சொன்னால் எவ்வளவு சன நாயை வீட்டுக்குள்ளே எல்லாம் வளர்க்குதல் தெரியுமாடா? நன்றியுள்ள பிராணி, ஒரு விசுவாசமான பிராணி. சரியா? அதுன்ற பேரை சொன்னால் பெருமைப்படுங்கடா. உங்களை பன்னாடையல் பரதேசியல் என்று சொன்னால் கோவப்படுங்கடா. சரியாடா? நாய் என்று சொன்னால் பெருமைப்படுங்கடா. நாய் ஒரு நன்றியுள்ள மிருகம். டாக்டர் அர்ஜுனா எங்களை நாய் என்று சொல்லிவிட்டார், நன்றியுள்ள பிராணி நாங்கள், அவரே அதை ஒத்துக்கொள்கிறார் என்று கதைங்கடா நாயலே. நான் இப்போ சொல்கிறேன், உங்களையெல்லாம் அந்த காட்டில் கழிவுதுன்றதுகள்ட்ட பேரை சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா? ஏண்டா நீங்கள் அந்த இனம் இல்லை. தருதலையல். ஹேய், நான் விமர்சனத்தையும் வீடியோவும் நினைக்கக்கூடாது. நான் சும்மா இதாக போட்டுருக்கிறேன். நான் நல்ல அரசியல் செய்ய வலிக்கிட்டாள். சரியா? நான் அர்ஜுனா அண்ணாவோட சேர்ந்து நல்ல அரசியல் செய்ய வலிக்கிட்டாள். நீங்கள் எறிகிற கல் எல்லாத்தையும் பொறுக்கி அண்ணாவோட சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று உருவாக்கலேண்டா. மலை மாதிரி நாங்கள் ஒரு கோபுரம் கட்டலேன்னு சொன்னா பார்த்து போடுறோம்டா. நீங்கள் வார எலெக்ஷன், அடுத்த 5 ஆண்டு எலெக்ஷனுக்குள்ளே என்னடா புடுங்குறியல்னு பார்த்து போடுறோம்டா எல்லாரும்.
நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் 50 பேர் செய்தோன்னே மிச்ச மக்கள் எல்லாம் உங்களை நீங்கள் செய்தது சரி அவர் செய்தது புலையண்டு பொங்க போகிற இல்லை, சரியா? அர்ஜுனாண்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அது எல்லாத்தையும் நாங்கள் கதைப்போம்டா, நாங்கள் கதைப்போம், பெருமைப்படுவோம். இப்போ தானடா கிட்டடியில் 2 இடங்களில் நல்ல நல்ல சம்பவம் பண்ணி விட்டது. நல்ல அடே ஒரு மனுஷன் ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழணுமென்று சொல்லி ஒருதன் எவ்வளவுத்துக்கு அவன் ஒரு ஒரு நன்மையை கருதி ஒரு டாக்டரான ஒரு மனுஷன் எவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றிருக்கும், எவ்வளோ நல்லது செய்திருக்கும். அதெல்லாத்தையும் அதெல்லாம் அந்தால காப்பாற்றுமுடாப்பா. நீங்கள் நாரல் அரசியல் செய்யண்டு, நீங்கள் நாரல் அரசியல்வாதிகளோட சேர்ந்து செய்ய வலிக்கிட்டீர்கள் என்று சொன்னால் பின்விளைவு பெருசாக இருக்கும், சரியா? நாங்கள் அந்தால கொஞ்சம் கட்டி போட்டு வச்சுக்கிறோம், இனி அவிட்டு விட்டுருவோம், சரியா? நான் எல்லாம் அடிக்கடி அண்ணாவுக்கு சொல்லுவேன், அண்ணா கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாதேங்கோ, கதைக்காதேங்கொண்டெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். சரியென்று அவர் கேட்குறாள், சரியா? இனி உங்களை மாதிரி ஆக்களோட எல்லாம் தரக்குறைவா எவ்வளவு கேவலம் எவ்வளவு மட்டமாக கதைக்க முடியுமோ கதைங்கொண்டாண்டார் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஒரு தமிழனுக்கு தமிழனாக இருந்து உருவப்பொம்மை ஒரு 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 பேர் சூட்டி வாய்க்கரிசி போடுவோம். என்னடா ஒரு வாய்க்கரிசி போடுறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக ரீரியல்ட்டா? ஓகே ஓகே, பார்த்துக்கொள்ளலாம் அண்ணா. உங்களுக்கு நாவரெல்லாம் கழிஞ்சுதாண்டு நினைச்சு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நகர்த்துங்கோ. இவங்களுக்காக எல்லாம் நீங்கள் அதை நான் தெரியும், இவங்களெல்லாம் ஒரு மனுஷரண்டே மதிக்க மாட்டீர்கள், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றது அண்ணாக்களை பிடிச்ச உறவுகள் இனி நீங்கள் சொந்தமாக நீங்கள் வீடியோக்கள் போடணும். இப்படியான ஒரு 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 கழிவு கட்டைகளுக்கு எதிராக அண்ணாவை பிடிச்ச உறவுகள் வீடியோ போடணும். ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு பின்னால் எவ்வளோ பேர் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் காட்டணும், சரியா? இந்த அரசியல் இனி அண்ணா அரசியல் சாக்கடை அரசியல் செய்ய வலிக்கிட்டுறாங்க. நாங்கள் இனி எங்களோட நல்ல அரசியல் நுட்பங்களை காட்டத்தானே வேணும். நீங்கள் இனி அடுத்த கட்டத்துக்கு உங்களோட நீங்கள் மனசில் வச்சிருக்கிற ஐடியாக்கள் நீங்கள் என்ன செய்யணுமென்று நினைக்கிற எல்லாத்தையும் ஒருக்கா ஓப்பன் பண்ணி அலுவலை பார்க்க வலிக்கிடுங்க. அப்போ தான் இப்படியான கும்பலுக்கு எல்லாம் ஒரு அடி விழும், சரியா? மற்றது ஒரு ஆதாரங்கள் உங்கள்கிட்ட கிடக்குன்னு சொன்னால் உடைச்சி வெளியில் விடுங்கோ. ஒவ்வொருவற்ற ஆதாரங்கள் ஒவ்வொருவற்ற பிரச்சனைகள் கிடக்குண்டா உடைச்சி வெளியில் விடுங்கோ. வாரது பார்த்து கொள்ளலாம், சரியா? வாரதை பார்த்து கொள்ளலாம். நான் இப்போ வேலைக்கு வந்தேன், வேலை செய்கிற இடத்தையும் தான் போடுறேன். நான் 5-6 நாள் வேலைக்கு வரையில. அப்போ இன்றைக்கு உழைக்கணும், கண்டிப்பாக இன்றைக்கு உழைக்கணும், அந்த ஒரு நோக்கத்தில் வந்தது. அப்போ ஒன்றும் செய்யலை, கடையில் இருந்தபடியே போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றி. நான் இன்றைக்கும் அண்ணாண்ட பக்கம்தான் நிற்பேன், என்னை சார்ந்தவரும் அண்ணாண்ட பக்கம்தான் நிற்பினோம். நிறைய சம்பவம் இருக்குது, இனி நிறைய சம்பவம் இருக்குது, பார்த்து கொள்ளலாமே. இனித்தான் அண்ணா இவ்வளோ நாளும் கொஞ்சம் இதாக அமைதியாக இருந்தது, சீண்டிட்டாங்களோ. இனி ஒவ்வொரு தட்ட உருவப்பொம்மையும் அண்ணா ஃபோனில் இருக்கும். இவர் என்ன செய்தார், இவர் எங்கே போனார், இவர் என்ன செய்தவர், இவர் யார்கிட்ட லஞ்சம் பண்ணுறார், இவர் என்ன செய்கிறன்றெல்லாம் அண்ணா இனி உருவப்பொம்மையா ஒவ்வொன்றா ஃபோனில் இருக்கும், பார்த்து கொண்டிருங்கடா, சரியா? சவால் போட்டுக்கிடாக்கு. பிறகு நினைக்கிறேல இவன் ஆட்டா இவன் கத்துறான், இவன் அங்கடாண்டா என்னைய தொடரணும்டா கொஞ்சம் தள்ளித்தான் வரணும். முடிச்சு விட்டுருவாங்களே இந்த ஓடிகள் என்னட்ட இருக்கிறாங்க, சரியா? ஏன்னா நேற்றெல்லாம் முந்த நேரத்தெல்லாம் செத்து போனான், அவனை கை நீட்டினால் அப்படி சம்பவம் செய்யக்கூடிய ஒரு பொடியன். ஏன் எதுக்கண்டு கேட்க மாட்டான். எனக்கு ஒரு பிரச்சனைண்டா அப்படி சம்பவம் செய்கிற ஒருத்தன் செத்து போனான். அந்த கவலையெல்லாம் நான் இப்போ 3 நாள் நான் வீடியோக்களுக்கு வரையில, சரியா? இருக்கிறாங்க இங்கே நீட்டிடமெல்லாம் பாயக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க. பாய விட்டுருவோம், கவனமாக இருங்கோ, சரியா? ஓகே, நன்றி, பார்த்து கொள்ளலாமா நீ?